வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில தேதி 29/6/2024 அன்று சனிக்கிழமை, கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கரச்சனியாக பயிற்சியாக போகிறார். இந்த வக்கரச்சனி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரச்சனி மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க. கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். 140 நாட்களுக்கு சனி வக்ரமாக இருப்பார். அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார். அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கரச்சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி 12 ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கரச்சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணனை பார்க்குறோம். அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சுச்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. பயப்பட தேவையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுச்சம், சனி பிராணம் நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கரச்சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வக்கரச்சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க. உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன், புதனுக்கு அருகாமையில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அருகாமையில் பூமி, பூமிக்கு அருகாமையில் செவ்வாய், செவ்வாய்க்கு அருகாமையில் குரு, குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும். ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது. சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு 1 வருடம் மட்டுமே எடுத்துக்கும். பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனோட நீள்வட்ட பாதையை கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி, குரு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தை தான் வக்கர காலம்னு சொல்கிறோம். அந்த வக்கர காலம் பார்த்துட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த 140 நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும். அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்ரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது. உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு, 2 அடி ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கீங்கன்னா அது சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும். ஆனால் அந்த மரத்திலிருந்து ஒரு 100 அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான் நகர்ந்துருக்கும். அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய 1 வருடத்துக்குள்ளே ஒரு 12 டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும். 360 டிகிரியை பூமி சுற்றி வரக்கூடிய அந்த 1 வருடத்துக்குள்ளே 12 டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டி இங்கிருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும் பொழுது இந்த எருமை மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்புல இருக்க ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வக்கரச்சனிங்கிற காலம் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதகங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம். இது சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனும் பூமியும் மாற்றி போட்டுவிட்டோம். அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையாலுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்கறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம். ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல. இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஆனால் சூரிய மைய கோட்பாட்டுக்கும் பூமி மைய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான். நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க, சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதம்ங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும். அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம். அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். இந்த 140 நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. மேசராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி இந்த 140 நாட்களுக்கு என்ன செய்யுன்னு பார்த்துடலாங்க. மேசராசிக்கு 11ஆம் இடம் பாதக வீடு. அப்போ மேசராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்தது யாருன்னா சனி தான். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதகத்தை செய்யக்கூடியவர். இந்த சனி தான் கெட்டு போயிருந்தால் கெடுபலனை செய்ய மாட்டார். அப்போ சனி வக்கரமாகக்கூடிய காலங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு சனிக்கு பூரணத்துவமாக கிடைக்காதனால சனி ஏதேச்சதிகாரத்தோடு தாந்தோணித்தனமாக செயல்படுவார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருக்கும் பொழுது, அது ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கும்போது எந்த விதமான கெடுபலனும் மேசராசி என்பவர்களுக்கு தரமாட்டார். அப்போது இந்த 140 நாட்களுக்கும் 29/6/2024 இருந்து 15/11/2024 வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு சனி வக்கரமாக இருக்கும் பொழுது மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே சனி கொடுப்பார். மீண்டும் புரிஞ்சுக்குங்க, மேசராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி இருக்கக்கூடிய சனி பாதகத்தை மட்டுமே செய்வார். அவர் ஆட்சியாக இருந்தால் பலமாக இருக்கும், பாதகத்தை செய்வார். வக்கரமாக இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக சனி செயல்படுதுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சனிக்கு இயல்பான குணம் என்ன? மந்த புத்தி, தாமதம், குழப்பம், தடுமாற்றம், கவலை, துக்கம், பொருளாதார பிரச்சனை, மனப்பிரச்சனை, பொறாமை குணம், இதெல்லாம் சனிக்கிட்டே இருக்குன்னா இதெல்லாம் தன்னுடைய 3ஆம் பார்வையினால் மேசராசியை பார்த்ததுனால கடந்த ஒரு வருடமாக சங்கடத்தை வழிவேதனை மேசராசி என்பவர்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி இயல்புக்கு மாறா தன்னோட குணத்தை மாற்றி நல்லதே செய்வாருங்கிற அடிப்படையில் கெடுபலனை தரமாட்டார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார். செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கும், மூத்த சகோதரர் மூலமா ஆதாயம் கிடைக்கும், தொட்டகாரியம் ஜெயிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இந்த காலம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சனியுடைய தாக்கத்தினால எந்த பாதிப்பும் இருக்காது. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் உங்கள் ராசியே பார்த்துட்டு இருந்தாலும் கூட வக்கரச்சனி நடக்கும் பொழுது அவரே தன்னுடைய பலத்தை இழந்து தாந்தோணித்தனமாக செயல்படுறதுனால, சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு விலகி போய் செயல்படுறதுனால கண்டிப்பாக கெடுபலனை கொடுக்க மாட்டார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையினால் ஏதாவது மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வக்கரச்சனி நடக்கும் பொழுது சனி தன்னுடைய இயல்புக்கு மாறாக நல்ல பலன் கொடுக்குங்கிற அடிப்படையில்
சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் ஒரு ராசி பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மேச ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் மேச ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்தா கடந்த காலங்களில் கஷ்டங்கள், சங்கடங்கள், வலி வேதனைகள் உணர்ந்திருந்தாலும் கூட இந்த வக்கரசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அது மாதிரி எந்த கெடுபலனும் உங்களுக்கு நடக்காது. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மேச ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுங்கிறது விதி. ஆனால் இயல்புக்கு மாறான விதி என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த 4 மாத காலத்தில், 5 மாத காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சொந்த தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தனித்துவமாக முடிவெடுக்க முடியாமல் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்ய போகிறீங்க. அதனால் இந்த 140 நாட்களுக்கும் மேசராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே நடக்க போகுதுங்க. அந்த சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, விபத்து, மேலே இருந்து கீழே விழுகுதல், வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள் தடைபடுறது. ஆனால் சனி இயல்புக்கு மாற உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? அசிங்கம், கேவலம், வீண்பழி இதெல்லாம் தவிர்த்து நல்ல பேர் எடுக்கிறது, வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம், வெளி மாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் மூலிமா லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால இந்த 140 நாட்களுக்கு மட்டும் மிக மேன்மையாக நல்ல பலன் நடக்க போகுது. திரும்பி ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, சனி மேசராசி என்பவர்களுக்கு எப்பயுமே நல்லது செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் சனியே வக்கரமாக இருந்து சூரியனுடைய கதிர்வீச்சு பூர்ணத்துவமாக கிடைக்காம இருக்கிற அந்த காலகட்டத்தில் சனி தாந்தோணித்தனமாக செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடந்துட்டு இருந்தால் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே மேசராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போக முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மேசராசி என்பவர்களுக்கு இந்த 4 மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் மூலிமா புது முயற்சி எடுத்து செய்யக்கூடிய தொழில் லாபத்தை ஈட்ட போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் தானாக தேடி வரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதகமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள், சங்கடத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் இருக்கக்கூடிய காலமாக இந்த 4 மாதம் இருக்கிறனால மந்த புத்தியோட படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி ஏதேச்ச அதிகாரமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனால தீர்க்கமான முறையில் நல்லா படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. சனி மந்தமாக செயல்படக்கூடிய கிரகம். இப்போ வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி இயல்புக்கு மாறாக செயல்படணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் மந்த புத்தியோடு விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு படிப்பில் மதிப்பெண் குறைஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கவனமாக படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால 4 மாத காலம் படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பான காலமாக இருக்க போகுது. குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாத காலத்துக்குள்ளே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல விருப்பம் நிறைவேறக்கூடிய இடத்துல இருந்து தான் வக்கரமாக இருக்கிறதுனால வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்கள் விருப்பங்கள் தடைபடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இறங்காதீங்க. செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கும். லோன் ரொம்ப நாள் கட்ட முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக லோன் கிடச்சி கடனை கட்ட போகிறீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாத காலத்துக்கு விவசாயத்தினால படிப்படியான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக மேசராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் புது முயற்சியினால் புது விஷயங்களை கண்டுபிடிச்சி தொழில் மூலிமா சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் மட்டும் மேசராசி என்பவர்கள் திருமணத்தை மட்டும் முடிக்காதீங்க. ஏன்னா சனி எந்த ஒரு காரியத்தை திருப்பி செய்ய வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால குளிகை நேரத்தில் பிரேதத்தை எடுக்க வேண்டாம், கெட்ட காரியத்தை செய்ய வேண்டாம்னு ஏன் சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த காரியம் மீண்டும் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. சனியோட குழந்தை தான் குளிகன். அதே போல் வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் மட்டும் முடிக்காதீங்க. திருமணம் முடிச்சிங்கன்னா செயலற்ற தன்மைக்கு போய் மீண்டும் 2வது நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையுங்கிறதுனால வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த 4 மாத காலத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் மேசராசி என்பவர்கள் திருமணத்தை முடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ராசியவே சனி பார்க்குறார். கண்டிப்பாக தேவையில்லா சங்கடத்தையும் வலிவேதனையும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முடிச்சிங்கன்னா அனுபவிப்பீங்க. புது தொழில் தொடங்கலாம், கடனை கட்டலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி நடக்கிறது நல்லதுங்கிறதுனால
கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். கடனை கட்டும் பொழுது கடனை பரிவர்த்தனை கட்டி முடிப்பீங்க. வராத கடன் நின்றுருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ஏதோ ரூபத்தில் மேசராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி 140 நாட்களுக்கும் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க. நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 20,000 கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 200 300 கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல. லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம். லைவ் போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், வாரத்துக்கு 1 நாள் பண்ணலாமா, 2 நாள் பண்ணலாமா, இல்லை 3 நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் ஆயிடுது. இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம். நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோதிட தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.